வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிடபிள்யூ டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு ஒரு கோட்டா இருக்கும். இந்த கோட்டாவில் வந்து என்ன செய்யணும்னாக்கா, ஆதரவற்ற விதவைகள் அவங்க மட்டும்தான் இந்த கோட்டா வந்து எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நிறைய ரேங்க் போட்டு கேட்குறீங்க. நீங்கள் அந்தந்த ரேங்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க கவுன்சிலிங் அன்றைக்கி கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆகாமல் போயிடுங்க. அதுக்கு முதல் நாள் அந்த டிடபிள்யூ கோட்டாவில் வேக்கண்ட்டி எதுவும் காமிக்குதாங்கிறத பார்த்துட்டும் நீங்கள் போங்க. ஸோ ஏன்னா போயிட்டு அங்கே வேக்கண்ட்டி இல்லாமல் நீங்கள் போகிறது வந்து வேஸ்ட்டு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த டிடபிள்யூ கோட்டாக்கு நேராக உங்களுக்கு வேக்கண்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகலாம். ஸோ இந்த டிடபிள்யூ கோட்டாவில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்ற கமெண்ட்டில் வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காமனாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு மட்டும்தான் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த வேகன்சி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதில் எல்லா போஸ்டிங்க்கு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதை விஏஓ, ஜேஏ, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் இன்ஸ்பெக்டர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, மில்க் ரெக்கார்டர், கேஷியர், பில் கலெக்டர், சீனியர் ஃபேக்டரி, இந்த எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக அடண்டம் 1சியை மட்டும்தான் நான் இப்போதைக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடண்டம் 1சிக்கு அப்புறம் 1டி 1இலாம் வந்துருச்சு. அதில் வந்து அடண்டம் 1டியில் வந்து ஒரு 40 போஸ்டிங் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அடண்டம் 1இயில் வந்து அந்த கோர்ட்டு வைஸாக இருக்கக்கூடிய வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது 2க்கு முன்னாடியே இது ரெடி பண்ணி வச்சுருந்தனால இப்போ நான் வந்து அடண்டம் 1சியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மற்றதையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்யூனிட்டிக்கு நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளை பொறுத்த எல்லாருடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து அந்த டிடபிள்யூ அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டெஸ்டிடியூட் விடோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ப்ராக்கெட்டில் அந்த டிடபிள்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுற போஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் டேனில் எவ்வளோ இருக்குன்றது பார்ப்போம். ஜென்ரல் டேனில் பாருங்கள். ஜென்ரல் டேனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், வில்லேஜ் விஏஓ ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை பில் கலெக்டராக இருக்கட்டும், எல்லா போஸ்டிங்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டென் டிடபிள்யூவில் மொத்தம் 43 போஸ்டிங் இருக்குது. இப்போ ரிவைஸ் ஆகி அது 44 போஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஜென்ரல் டென் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 போஸ்டிங் இருக்குது. இது மெரிட்டில் மார்க் எடுத்து ஒரு டிடபிள்யூ கோட்டாவில் இருக்கிறவங்க இந்த இதை எடுக்க முடியும். அடுத்து பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்கள எடுத்திங்கன்னா பிசி டிடபிள்யூவில் 40 போஸ்டிங் இருக்குது. அதே பிசி டிடபிள்யூவில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6 போஸ்டிங் வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது. ஸோ அதிலே பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரியாக இருந்தாங்கனாக்கா பிசிஎம் டிடபிள்யூ கோட்டாவில் 9 போஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் டெஸ்டிடியூட் விடோ கோட்டாவில் 34 போஸ்டிங் இருக்குது. அதே எம்பிசி டிடபிள்யூ கோட்டாவில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 போஸ்டிங் வந்து தனியாக இருக்குது. ஸோ இது எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எஸ்சி டிடபிள்யூ கோட்டாவில் 30 போஸ்டிங் இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ தமிழ் மீடியம் படித்தவங்க கோட்டாவில் 3 போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதே இது எஸ்சிஏ டிடபிள்யூ கோட்டாவில் 1 போஸ்டிங் இருக்குது. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் அதில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 16 போஸ்டிங் வந்து அதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அடுத்து எஸ்டி ஒன்று இருக்குது பாருங்கள். எஸ்டி டிடபிள்யூவில் வந்து பிஎஸ்டிஎம் படித்தவங்க மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம், டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது, டிடபிள்யூ கோட்டாவில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி அந்த டிடபிள்யூ கோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறத நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிஹெச்பி எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னாக போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம எவ்வளோ சேலரி, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், டவுன் பஞ்சாயத்து எப்படி இருக்கும், ரூரல் எப்படி இருக்கும்னு இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய வீடியோஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு அதேமாதிரி டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிடிஎஃப்பும் உங்கள் கையில் வந்து இருக்கணும். டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை கையில் எடுத்துகிட்டு போங்க. எப்போனா டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணி எடுக்க தேவையில்லை. என்றைக்கு கவுன்சிலிங் போகிறீங்களோ அதுக்கு முதல் நாள் மட்டும் அந்த பிரிண்ட் அவுட் மட்டும் எடுங்க. ஒரு நாள் தான் ஒரு 100 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு கவுன்சிலிங் போங்க. உங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, தேங்க்யூ. நம்மளும் ஒவ்வொரு நாளும் முதல் நாளே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட்டும் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.